வணக்கம். இஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். விஜய் தொகுதின்னு தான் பேர், திருச்சி கிழக்கு. அங்கு நடக்காத அட்டகாசம் இல்லை, அநியாயம் இல்லைன்னு கூட சொல்லலாம். ஒரு வாரத்துக்கு முன்னால் கூட ஏகப்பட்ட பாலியல் வன்கொடுமைகள். அப்போ இதோட ரிப்போர்ட்டெல்லாம் முதலமைச்சர் அப்படிங்கிற பேரில் அவருக்கு போகும் இல்லையா? என்னங்க உங்கள் தொகுதியில், இந்த தொகுதியில் ராஜினாமா பண்ணிட்டார், இருந்தாலும் மீண்டும் இடைத்தேர்தல் வந்துச்சு அப்படின்னு நிற்பா வைப்பார்ல தன்னுடைய கட்சியின் சார்பா. அப்படிங்கிறப்ப எப்படி ஓட்டு கேட்பார்? இந்த மாதிரிலாம் ஏகப்பட்ட பாலியல் வன்கொடுமை நடந்துச்சுன்னா. இன்னைக்கு பாரு, 2 நாளைக்கு முன்னால் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. திருச்சி பாலக்கரையில் 14 வயசு சிறுமி. அந்த சிறுமி ஒரு உறவினர் வீட்டில் வளர்ந்துட்டு வர்றாங்க. அந்த பொண்ணுக்கு அப்பா உண்டு அம்மா உண்டு. ஆனால் 2 பேரும் கருத்து வேற்றுமையாக பிரிஞ்சு என்ன பண்ணுறாங்க, ஆளாளுக்கு ஒரு தனி கல்யாணம் பண்ணி பிரிஞ்சிடுறாங்க, முடிஞ்சு. இந்த பெண் அனாதை. ஒரு குறிப்பிட்ட ஒரு உறவினர் வீட்டில் வளர்ந்துக்கிட்டு வருது. வரக்கூடிய சமயத்தில் போன மே மாதம் 14ஆம் தேதி திடீர்னு அந்த பொண்ணு மாயமாயிடுது. எங்கடா ஆச்சு அப்படின்னு பார்க்கக்கூடிய சமயத்தில் சிசிடிவி கேமராலாம் செக் பண்ணக்கூடிய சமயத்தில் போலீஸில் கம்ப்ளைண்ட் பார்த்தோம்னா, ஒரு கும்பல் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போகிறது சிசிடிவி கேமராவில் தெரியுது. இந்த விஷயம் திருச்சி கிழக்கில் நடந்த ஒரு சம்பவம். விஜய் ராஜினாமா செய்த அந்த தொகுதி. அப்புறம் அந்த கும்பல் அப்படியே போக போக அப்படியே போயிட்டுருக்கு. அப்புறம் என்னடா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னம்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு ரேஞ்சுக்கு மேலே போனவுடனே அப்புறம் அதுக்கு மேலே அந்த சிசிடிவி கேமராவில் அந்த பதிவுகள் மாறிடுது. அப்புறம் போலீஸார் எந்த அளவுக்கு பண்ணணுமோ அதை தீவிரமான விசாரித்து அந்த கம்ப்ளைண்ட் பண்ணி அதன் அடிப்படையில் அந்த குழந்தையை காப்பாற்றி கொண்டு வந்துடுறாங்க. ஒரு குறிப்பிட்ட ஒரு காப்பகத்தில் ஒப்படைக்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணி அதுக்கு உண்டான ஏற்பாடெல்லாம் பண்ணுறாங்க. அப்புறம் அதுக்கு முன்னாடி கேட்குறாங்க, ஏம்மா நீ சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருமா, என்னதான் அதான் பாதுகாப்பு அப்படின்னா. நான் சொந்தக்கார வீட்டெலாம் போகல, அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை, ஆளாளு கல்யாணம் பண்ணி போயிட்டாங்க, என்னை பெற்றுட்டு போயிட்டாங்க, நான் ஒரு அனாதை, அதனால் என்னை காப்பகத்தில் ஒப்படைச்சிருந்து கூட அந்த பொண்ணு ரொம்ப கண் கலங்கி. இது கேட்க நமக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. பாருங்கள், பெற்று போட்டு அப்போ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாரு, ஆத்தா ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு அந்த அம்மா ஒதுங்கிடுச்சு. இப்போ இந்த குழந்தையோட முடிவு என்ன? பிறந்தது பாவமா, இல்லை அவருக்கு இருவருமே கல்யாணம் செய்து கொண்டது பாவமா? தெரியல, கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. என்ன அதன் அடிப்படையில் பார்க்குறப்ப செக் பண்ணி ஒரு காப்பகத்தில் அவங்க அதிகாரி ஒப்படைச்சிட்றாங்க, முடிஞ்சு போச்சு. அப்புறம் நாளாகக்கூடிய சமயத்தில் அந்த காப்பகத்தில் உள்ள அதிகாரிகிட்ட இந்த பொண்ணு அப்படி லைட்டாக ஒரு சில உண்மைகளை சொல்கிறார். இது மாதிரி ஒரு இடத்துக்கு என்னை கூட்டிகிட்டு போயிருந்தாங்க, போன சமயத்தில் 9 பேர் என்னை கற்பழிச்சாங்க அப்படின்னா. தூக்கி வாரி போட்டுருச்சு அந்த காப்பக அதிகாரிக்கு. என்னம்மா சொல்கிற அப்படின்னு. அவங்க இந்த மாதிரி 7 பேர் சின்ன பசங்க, ஒரு 2 பேர் ஒரு 19-20 வயசு பசங்க, 9 பேர் சேர்ந்து என்னை கற்பழித்தார்கள் அப்படின்னா அந்த அதிகாரி ஆடி போயிட்டார். எப்பா இவ்வளோ பெரிய விஷயமா அப்படின்னு போட்டு உடனே போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த 9 பேர்த்து இன்னைக்கு உள்ளே தள்ளியாச்சு. ஆமாம், ரொம்ப பரிதாபமான ஒரு சூழலில் ஒரு சிறுமிக்கு நடந்த ஒரு பாலியல் வன்புணர்வு கொடுமைகள் நினச்சி பார்க்க ரொம்ப சங்கடமாக இருக்குது. இது விஜய் தொகுதி நடந்தது. இந்த பெண்ணுக்கு ஏதாவது விஜய் பெரிய உதவி செஞ்சால் ரொம்ப நன்றாக இருக்கும். ஏன்னா அனாதை பொண்ணு, அப்பனும் இல்லை ஆத்தானும் இல்லை, செத்து போன மாதிரி தான். ஆளுக்கு ஒருத்தர் ஏதோ ஒன்று கூட்டிகிட்டு போயிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. இந்த பொண்ணை அனாதை விட்டுட்டு போயிட்டாங்க. அப்படிங்கிறப்ப அப்போ நான் அதை செத்ததுக்கு சமானம் தானே. அந்த பொண்ணே சொந்தக்கார வீட்டுக்கு போக மாட்டேன்னு சொல்லிடுச்சு. அவனுக்கு போட்டு கொடுமை பண்ணுவானுங்க, ஏதாவது பண்ணிட்டு இருப்பானுங்க. அப்புறம் அவனுக்கு ஏதாவது பாலியல் வன்கொடுமை செஞ்சுட்டான்னா போலீஸை சொல்லிட்டு உட்காந்துருக்க முடியாது. இப்படி இருக்கிறப்ப 9 பேர் கற்பழிச்சிருக்கானுங்க அப்படின்னா அப்புறம் என்ன இருக்கு? ஆமாம், இதற்கு விஜய் உதவி செஞ்சால் ரொம்ப நன்றாக இருக்கு. அடுத்து ஒரு சம்பவம் பாருங்கள். வண்டலூரில் நடந்த ஒரு சம்பவம். அதாவது ஒரு தனியார் கல்லூரியில் ஒரு பையன் படிச்சுட்டு இருக்கிறான். படிச்சுட்டு ஒரு 3 மாணவிகளை அப்படியே வரிசையாக காதலிக்கிறான். வண்டலூரில்
இருக்கக்கூடிய ஒரு பொறியியல் தனியார் கல்லூரியில் நடந்த உண்மை சம்பவம். ஒரு ஒரு 4-5 நாளுக்கு முன்னாடி 3 மாணவிகள் தொடர்ந்து காதலிக்கிறான். ஆமாம். அப்புறம் காதலிக்க வேண்டியது ஒருத்தியாக மாற்றி மாற்றி இவளுக்கு தெரியாமல் அவளை வந்து ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போக வேண்டியது, அவளுக்கு தெரியாமல் இவளை ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போக வேண்டியது. அப்புறம் ஒரு நேரம் ஆளை மயக்கி அவ்வளோதான் உல்லாசமாக இருக்க வேண்டியது, உடலுறவு செய்ய வேண்டியது. அப்படியே ஒன் பை ஒன்னாக 3 பேர்த்தையுமே அனுபவிச்சுட்டு வந்துட்டுருக்கான். அனுபவிச்சது பத்தாம என்ன பண்ணியிருக்கிறான், ஒவ்வொன்றையும் அணுவுக்கு வீடியோ எடுத்திருக்கான். சரி, வீடியோ தான் எடுத்து தொலைஞ்சு நாசமாக போனான், அதை விட்டு தொலைய வேண்டியதான். அதை போய் ஃப்ரெண்ட்ஸுக்கு பரப்பிட்டான் வாட்ஸ்அப் மூலமாக. பாருங்கள் எப்படிலாம் நடந்துருக்கு பாருங்கள். வாட்ஸ்அப் மூலமாக பரப்பினோன்னே அது ஃபுல்லாக காலேஜ் ஃபுல்லாக பரவிடுச்சு. இந்த 3 பெண்களை பற்றி தவறாக பேச ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சூழல். இந்த ஒரு பப்ளிக் வந்து அந்த 3 பெண்களுடைய ஒரு சொந்தக்காரருக்கு வந்து காதுக்கு தெரிஞ்சிருது. தெரிஞ்ச உடனே அந்த பையனை கூப்பிட்டு, என்னப்பா இந்த மாதிரி பண்ணிட்டேன், காதலிக்கலாம், மற்றபடி என்ன செய்யலாம், மற்றபடி ஏதோ சின்ன சிறுசு தவறு நடந்துருச்சு, முடிஞ்சு போச்சு. அதை கொண்டு போய் பப்ளிக்காக பண்ணி ஒரு 50 பேர் பார்க்கக்கூடிய அளவுக்கு பண்ணினா அப்போ எங்கள் குடும்ப கௌரவம் என்ன ஆகுறது? அந்த பெண்ணுடைய எதிர்காலம்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஆணுடைய வாழ்க்கைக்கு பெண்ணுடைய வாழ்க்கை இங்கே தான் நிறைய வித்தியாசம் தெரியும். இது ஆணாக இருந்தால் விட்டுருவாங்க, பெண்ணாக இருந்தால் காலில் விழாத குறைய அந்த வீடியோவை பிடுங்க பார்ப்பாங்க. அதே மாதிரி அவரும் வீடியோவை கொடுத்துருப்பா, அந்த இது வேண்டாம், என்ன அந்த பொண்ணை நம்ம காப்பாற்றணும், அடுத்து வந்து இன்னொருத்தர் கட்டி கொடுக்கக்கூடிய பொண்ணு இல்லையா, அப்படி எவ்வளோ சொல்லியிருக்கிறார். சொல்லிவிட்டு அப்புறம் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஒரு அமௌண்ட்டு கேட்டிருக்கான் அந்த பையன். கரசங்கால் அப்படின்னு ஒரு பகுதிக்கு வர சொல்லி ஒரு பெரிய ஒரு அமௌண்ட் எடுத்துருவாங்க, அந்த வீடியோவை நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்ன உடனே அங்கே வந்த உடனே அவன் புத்தி மாறிட்டான். இவங்களும் வேறு விதமாக புத்தியை மாறி அந்த பையனை அடிக்க, அவனும் இவங்களை அடிக்க மிகப்பெரிய ஒரு கை கலப்பு உருவாயிருச்சு. இது தெரிஞ்ச உடனே போலீஸுக்கு பக்கத்தில் உள்ள கம்ப்ளைண்ட் பண்ண உடனே போலீஸ் வந்துடுறாங்க. 4 பேரும் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போகிறப்ப அப்போ தான் தெரியுது, இந்த பையன் வந்து அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகியினுடைய பையன். நல்லா பாருங்க, தமிழக வெற்றி கழகத்தினுடைய முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய நிர்வாகியினுடைய ஒரு பையன். அதான் இந்த அளவுக்கு ஆட்டம் ஆடி இருக்கிறான். இந்த ஒரு மாதத்துல இந்த அளவுக்கு ஆடி இருக்கிறான்னா இதுக்கு முன்னாடி எப்படிலாம் ஆடினானோ தெரியல. ஆட்சிக்கு வந்தோடனே இது மாதிரி நிறைய ஆட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு, அட்டூழியங்கள் நடந்துட்டு இருக்கு. அப்புறம் இது போலீஸாருக்கு தெரிஞ்சவொடனே அவங்க என்னதான் இருந்தால் ஆளுங்கட்சி இல்லையா, போலீஸ் வந்து போலீஸ் துறை விஜய் கட்சியில் இருக்குது, ஏதாவது பண்ணி போடுவாங்க போட்டால் போலீஸும் பயப்படுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொல்லிட்டு சமாளித்து ஒரு பஞ்சாயத்து மாதிரி வச்சு அதை லைட்டாக மைல்டு பண்ணி ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுறாங்க. ஆமாம், இதை வந்து பலவிதமாக கேள்வி கேட்பாங்க இல்லையா, அப்படிங்கிறப்ப அது ஒன்றும் இல்லைப்பா, மாணவர்களுக்குள்ள ஒரு மோதல் போராட்டம், அது வந்து பஞ்சாயத்து பண்ணி தீர்த்தாச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அதை க்ளோஸ் பண்ணி முடிச்சிடுறாங்க இந்த தாவேகா நிர்வாக மகனுக்கு சார்பாக. அதில் இன்னொரு குறிப்பிட்ட தகவல் என்னென்னு கேட்டால், அந்த மணிமங்கலம் காவல் நிலையத்தில் வந்து குறிப்பிட்ட ஒரு அதிகாரி வந்து ரொம்ப நீண்ட நாளாக அங்கே இருக்கிறாராம். அவர் தான் அங்கே எல்லாம் உட்காந்து பஞ்சாயத்து பண்ணுறாராம், மணிமங்கலம் காவல்துறையில். ஆமாம், இதை வந்து அரசு, தமிழக அரசு குறிச்சுக்கணும். ஆமாம், அவரை மாற்றிட்டாலே மணிமங்கலம் காவல்துறை எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு அங்குள்ள தகவல் வந்துக்கிட்டு இருக்கு. அதன் அடிப்படையில் வந்து இந்த மாதிரிலாம் ஒரு உண்மையை மறைக்கக்கூடிய அளவுக்கு தாவேகாவினுடைய ஒரு நிர்வாகி அப்படிங்கிற ஒரு அந்த ஸ்டேட்டஸ், அந்த இமேஜ்னஸ் அவரை காப்பாற்றிருக்குது. அப்படின்னா அப்புறம் தாவேகா ஒரு மாதத்துல இந்த அளவுக்கு 5 வருஷம் ஆட்சியில் விட்டால் இந்த கட்சி எந்த அளவுக்கு பாலியல் வன்கொடுமைகள், பாலியல் சீண்டல்கள், குறிப்பாக மாணவர்களுக்கு இவர்கள் செய்வார்கள் அப்படிங்கிற பார்க்குறப்ப உண்மையிலே கொலை நடுங்குது. அதே மாதிரி தூத்துக்குடியில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு பாருங்கள். தூத்துக்குடியில் திருச்செந்தூரில் வேலாயுதம் பெருமாள் அவர் வந்து பக்கத்தில், திருச்செந்தூர் பக்கத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு அம்மாளும் பிள்ளையும், ஆமாம் தெரிஞ்சவங்க வந்து இவரை நோக்கி வந்து இது மாதிரி கல்வி சம்மந்தப்பட்டதுங்க, என் பொண்ணை படிக்க வைக்கணும், ஒரு அமௌண்ட் கொடுங்க, ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னா அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, அப்படியே வசூல் பண்ணுற மாதிரி வசூல் பண்ணி மற்றபடி அந்த அம்மாவையும் மகளையும் ஆமாம் பாலியல் வன்கொடுமை மற்றபடி சீண்டுதல் பண்ணியிருக்கிறாரு. அப்படியே எல்லா வேலையும் முடிச்சிருக்கிறாரு. அந்த அம்மா கொஞ்சம் உஷாராயிட்டாங்க. உஷாரானவுன்னா அப்புறம் என்ன பண்ண முடியும், போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி வந்து நான் கல்விக்காக உதவி கேட்டேனுங்க, இவர் கலவிக்குண்டான ஏற்பாடாக பண்ணுறாரு
புரியுதுங்களா? கல்விக்கு உண்டான ஏற்பாடை பண்ணி கொடுன்னா, இந்த வேலாயுதம் பெருமாள் வந்து கல்விக்கு உண்டான ஏற்பாடை பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணக்கூடிய சமயத்தை சரியாக விசாரிக்கல. உடனே தாவேக்கு ஆட்சி வந்தோடனே இவர் என்ன பண்ணுறாரு, ஆஹா சூப்பரா அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்கா தமிழக வெற்றி கழகத்தில் கட்சியில் சேர்ந்துடுறாரு. யார்? இந்த வேலாயுதம் பெருமாள். பாருங்க எப்படிலாம் ஒரு கட்சி வந்து ஒரு அக்யூஸ்டை காப்பாற்றுது பாருங்க. உண்மையிலே வந்து கேவலமான ஒரு விஷயம். இதெல்லாம் வந்து விஜய்க்கு தெரியுமான்னு தெரியல. அப்புறம் வேலாயுதம் பெருமாள் வந்து தாவேக்கால சேர்ந்துறாரு. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. கட்சி எதுவுமே ஒன்றும் கிடையாது, கேஸே கிடையாது. போலீஸும் போக மாட்டாங்க, இந்தாமாங்க. அப்புறம் அந்த மணிமங்கலம் கேஸ் மாதிரி தான் பஞ்சாயத்து பண்ணி, அப்புறம் கட்ட பஞ்சாயத்து மாதிரி பண்ணி எல்லாம் அதில் போப்பா ஒன்றும் இல்லை அப்படின்னு விலக்கி விட்டுருவாங்க, முடிஞ்சு போச்சு. அப்போ பாலியல் வன்புணர்வு செஞ்சது, வேலாயுதம் பெருமாள் செஞ்சது, சேட்டை செஞ்சது, அதெல்லாம் வந்து ஒன்றும் இல்லாமல் போயிடும். அதன் அடிப்படையில் வந்து அதையும் மீறி அந்த அம்மா என்ன பண்ணியிருக்காங்க, சர்வதேச உரிமை கழகத்தின் மூலமாக ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து பார்க்கலாம். அது கம்ப்ளைண்ட் கொடுத்து பார்த்துருக்காங்க. இது வரைக்கும் எந்த நடவடிக்கையுமே இல்லையா. போலீஸார் வந்து தயங்கி விசாரிக்கிறாங்களாம். அந்த தயங்கி விசாரிப்பதில் எந்த ஒரு உணர்வும் இல்லை அப்படிங்கிற ஒரு தகவல் இந்த வந்துட்டு இருக்கு. பொதுவாக இதெல்லாம் பார்க்கக்கூடிய சமயத்தில் 1 மாதம் ஆட்சி தாங்க முடிஞ்சிருக்கு. அதுக்குள்ளே தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒரு பேரை கெடுக்கக்கூடிய அளவுக்கு நபர்கள் இருக்கிறார்கள். அதையெல்லாம் விட அப்படிப்பட்ட நபர்களை காப்பாற்றக்கூடிய கூடாரமாக தாவேக்கா மாறிக்கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது உண்மையிலே வந்து வருத்தத்துக்கு ஒரு விஷயம். இதே மாதிரி தான் பாஜக மாறிச்சு, ஒன்றும் இல்லாமல் போயிட்டான். ஆமாம், அதே மாதிரி தாவேக்கா ஆமாம் ஆகுமா அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு போயிட்டு இருக்கு. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.